Hi, hello and welcome to the new episode of Nal Reviews in Nalla Cinema. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா. இன்று உங்களை சந்திக்க வந்திருப்பது நவீன் தர்ஷன், அவினாஷ் ராமச்சந்திரன், புவனேஷ் சந்தர் அண்ட் ராம் வெங்கட் ஸ்ரீகர். ஸோ புதுசாக நம்மள இணைஞ்சிருக்காரு. He'll be part of our team and forthcoming videos too. Welcome to the team, Ram. Thank you. ஸோ இன்னைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிற படங்கள் வந்து சுல்தான், மண்டேலா, வைல்ட் டாக், நோமேட்லேண்ட், போன வாரம் வந்த ஒன், வை, இருள் அண்ட் யுவரத்னா. 8 films. ஸோ வந்து படங்கள் நிறைய இருக்கறனால வந்து நம்ம வந்து டக்குன்னு ஒரு படத்தையும் பற்றி பேசலாம். இந்த வாரத்தோட தவிர்க்க முடியாத தமிழ் ரிலீஸ் வந்து சுல்தான், ஒரு ப்ராப்பர் மசாலா திரைப்படம். கார்த்தியோட வந்திருக்கு. ப்ராபப்ளி த செகண்ட் பிகஸ்ட் ரிலீஸ் ஆஃப் த போஸ்ட் லாக்டவுன், மாஸ்டருக்கு அப்புறம் தியேட்டர்ஸ்க்கு மக்களை கூட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வரணுன்ற எதிர்பார்ப்போட ரிலீஸ் பண்ணப்பட்ட படம். ஸ்பின் கேட்டிங்ல ரொம்ப ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருக்கு. ஸோ இந்த படம் நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து? ஏன்னா பேசிக்காக அவங்க ப்ராமிஸ் பண்ணதுமே இட் வாஸ் சப்போஸ் டு பி ஒரு சிறுத்தையோட ஒரு எசன்ஸை, சிறுத்தையோட ஸ்பிரிட்டை வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே ஒர்க் ஆச்சுல உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு ஆக்சுவலாக. நீங்கள் சொன்னது அந்த சிறுத்தையோட ஸ்பிரிட் இருந்து சொன்னீங்க இல்லையா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் நான் பார்க்குறேன் அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். அண்ட் எனக்கு அந்த மீட்டர் எல்லாமே ஒர்க் ஆச்சு. எல்லா இடத்துலையும் எங்கேயுமே வந்துட்டு ஓவர் த டாப்பும் போகல, எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஸ்லம்ப் மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸ்க்ரீன் பிளே எடுத்ததும் எல்லாமே எனக்கு காமெடி இன்ஃபேக்ட் ஒர்க் ஆச்சு. நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் ஆகுன்னு சொன்னாங்க ரிவ்யூஸில், பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. டுவர்ஸ் எண்ட் வரைக்கும் ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் அ ஹோல்சம் ஃபிலிம். அண்ட் நான் என்ன எதுக்கு போனேன்னா இட் வாஸ் தேர். இதில் இதான் நடக்கும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன நடக்குதோ எல்லாமே இட் வாஸ் லைக் ஃபைன் அப்படின்னு தோணுச்சு. பெருசாக மேஜர்லி அங்கங்கே மேபி இருக்கலாம், சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கலாம், பட் அதை பெருசாக எனக்கு படல. அது இட் வாசன்ட் ஸ்பாயிலிங் த ஃபிலிம் ஃபார் மீ. ஸோ அண்ட் ராம், நீங்கள் இந்த படம் கொஞ்சம் காட் அ லேட்டர் ஷோ. Yeah. ஸோ வந்து ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இட்ஸ் செலிப்ரேஷன்ற மாதிரி தான் சொல்லி, நீ ஆடியன்ஸோட பார்க்குறப்போ வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃப்ரம் நாட் உங்கள் ஷோ ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் It was a full பட் வந்து ஒரு 2ஆம் நாள் பார்க்குறப்போ ஆஃப்டர் நோயிங் ஆல் த ரிவ்யூஸ் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்க. Yeah. ஹவு டிஃப்ரெண்ட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதுதான் படத்துல இருந்துச்சு. என்ன ட்ரைலர்ல சொன்னாங்களோ அது பார்ஷியலி டெலிவர்ட்னு சொல்லுவேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல லைக் சுத்தமா இன்வென்டிவ்னஸ் இல்லாத மாதிரி ஒரு பாயிண்ட். லைக் அடுத்த என்ன சீன் நடக்க போதோ ஆர் அட் ஒன் பாயிண்ட் லைக் யூ கேன் கிளியர்லி ஃபோர்சி ஒரு கேரக்டர் வந்து என்ன பேச போறாங்க, லைக் யூ கேன் கிளியர்லி சி தட். ஸோ அது மட்டும்தான் லைக் இன்வென்டிவ்னஸ் அந்த ஜோன்ல எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் மற்றபடி they gave what they delivered. It was like நீங்க வந்து மெக்டொனால்ட்ஸ்க்கு போறீங்கன்னா you're there for high calorie junk food. You can't expect healthy grain diet there. சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பற்றி பேசுகிறப்போ வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஆஃப்டர் லாக்டவுன் சொல்கிறேன்னா இந்த டீசர் ட்ரெய்லர்ஸ் ஒரு பெரிய விஷயம். இல்லைனா இப்போ சுல்தான் எப்படிப்பட்ட படங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்த்தே வந்துட்டு ஓரளவுக்கு வாட்ச் பண்ண முடிஞ்சுது. இந்த ஒரு கேஜி ஃபேஸ் ஆகட்டும், அந்த டயலாக் ஆகட்டும், அந்த 100 தலை ராவணன்லாம் சொல்கிறப்போ எனக்கு ஓகே எந்த மாதிரி போக போகுது, கார்த்தி எப்படி காட்ட போகிறாங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதுக்குள்ளே போகிறப்போ வந்துட்டு இட் வாசன்ட் எனிதிங் வாசன்ட் லைக் ஓவர் த டாப் எதுவுமே தோணலை. அண்ட் மேபி டீசர் ட்ரெய்லர் தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவி, நீங்கள் யூ ஃபெல்ட் த ப்ரிமைஸ் ஆர் த என்ன என்டையர் ஃபிலிமே வந்து கொஞ்சம் வந்து இட் குட் ஹவ் பீன் பெட்டர்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட தான் இருந்தீங்க. ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எப்பவுமே அடியாளா வர எல்லாரையும் வந்து நம்ம எனக்கு சிவாஜியில கடைசியா அவங்கள வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, ஹியூமனைஸ் கூட சொல்ல அட்லீஸ்ட் அவங்கள ஒரு பொருட்டா மதிச்சு பேசினதே வந்து ஐ திங்க் சிவாஜி தான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு. அட்லீஸ்ட் மாப்பிள்ளையில வந்து ஹீரோனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாரு ஜும்பாய் ஜெமினி கணேசன். அதுல வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி வந்து அவங்க வீட்டுக்கு வரத்துக்காக வெயிட் பண்ற ஒரு ஆளுங்க இருப்பாங்க எப்பவுமே. சும்மா நம்ம வந்து ஹீரோ வந்து ஒரு 100 பேர் அடிக்கும் போது கைதிட்டு போயிடுவாங்க, அடி வாங்கிட்டு என்ன ஆகுறாங்க நமக்கு யோசிச்சதே கிடையாது. அந்த ஆங்கிள் எடுத்துட்டு அவங்களை திருத்த ட்ரை பண்ற ஒரு அண்ணனா இல்ல தம்பியா ஒரு நெஃப்யூவா வர ஒரு கேரக்டர் தான் கார்த்திக் பிளே பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா, எனக்கு இதுல ஒரு அஃப்கோர்ஸ் நான் பார்க்கும்போது என்ஜாய் த ஹைஸ் ஆஃப் த ஃபில்ம், லோஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா பட்ட காரணம் என்னன்னா கன்சிஸ்டன்சி இல்லையோன்ற ஒரு ஃபீலிங். இப்போ நீங்க வந்து எங்க அண்ணன் மாதிரி எங்க மாமா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை அந்த படத்துல வந்து மாடு மாதிரி அடிச்சாங்க. இது அடிக்கணும் எல்லாரையும் திருந்தாத ஜென்மங்க அடிப்பான்னு புரியல. திருந்துவாங்க, ஃபார்மிங் பண்ணா விவசாயம் பண்ணா திருந்துவாங்கன்னா எது அடிக்கணும் என்ன? நீங்க அடிக்கிறது அவங்களும் அடிக்கிறாங்க, அவங்க அடிமைட்டு போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வருது. ஸோ ஃபேமிலினா இப்படிதான் அடிச்சு வளர்க்கணுமான்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கேள்வி இப்படிதான் வரும் எனக்கு. அது ஃபார் வாட் எவர் ரீசன் தட் இஸ். பட் அதர்வைஸ் எனக்கு வந்து இந்த படமா நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அஃப்கோர்ஸ் தெலுங்கு, தமிழ்,
எல்லா ஆடியன்ஸுக்கும் திருப்பி தியேட்டர் கொண்டு வர படமாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு. அப்படிதான் இருக்கு. நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ்ல பேசுற கேட்டா உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி அது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெருசா போறதுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஈவன் த சாங்ஸ் வந்து விவேக் மெர்வின் சாங்ஸ் வந்து தனியாக கேட்கவும் நல்லா இருந்துச்சு. படத்தை பார்க்கும்போது ஓகேனா எல்லா பாட்டுலயும் 150 பேர் இருக்காங்க. there is always so many people on screen. It's a good thing also. இல்லை நான் சொல்ல விரும்பல. பட் சம்வேர் வந்து எனக்கு வந்து இது too many people இருக்காங்க, too many things. சொல்ல too many cooks spoil the brothன்ற மாதிரி அடிக்கடி ஒரு சரிப்பட்டு ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பிரச்சனை தான் பார்த்து படத்தில். மற்றபடி I didn't mind this film one bit. எனக்கு had a major issues with the film. Like I understand why people celebrate it and why it is a entertainment எனக்கு தெரியுது. And I honestly to the எனக்கு for major first half வரைக்கும் I felt entertained. பட் சில விஷயங்கள் வந்து இதை நீங்க இப்படி பண்ணா வந்து ஒரு வேற மாதிரி நம்மள யோசிக்க தோணுதுன்ற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்றேன். ஹீரோயின் வந்து ராஷ்மிகாவோட ருக்மணி கேரக்டர் வந்து காத்திட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னோடனே ஒரு மலைக்கு மேல ஒரு ஷாட் போவோம். ஸோ என்னன்னா நிறைய படங்கள் பாண்டவ பூமியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வேற ஒரு லொகேஷன்ல போய் கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்ம யோசிச்சிருப்போம் அந்த அந்த இடைப்பட்ட கேப்ல என்ன பேசியிருப்பாங்க. மலை ஏறி போனது அவ்வளவு தூரம் எனக்கு அது யோசிக்க விடாம டக்குன்னு வந்து கேமரா போகும். இல்லைன்னா மலையோட எஸ்டாப்ளிஷிங் ஷாட் இருக்கும். அது பார்த்தோன்னே வந்து மலை ஏற வரைக்கும் 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன சின்ன விஷயம் தான். இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து இது சராசரி சினிமாவில் வைக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயம். எனக்கு இதெல்லாம் மாதிரி விஷயங்கள் வர நீங்க ஒரு சீரியஸான விஷயங்கள் போயிட்டு இருந்தாலுமே எனக்கு வந்து அதோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் படத்தோட டோன் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் நிறைய ஓவர் தி டாப் படம்லாம் வந்து அப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஆள் தான். லாஜிக்கலாக எதிர்பார்க்க மாட்டேன் ப்ரொவைடட் இந்த படமே அதை சீரியஸாக எடுத்துக்காட்டி. பட் இந்த திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஃபார்மர் இஷ்யூஸ் கொண்டு வரீங்க, டெத்து பற்றின ஒரு விஷயங்கள் வருது, ஒரு வாழ்வா சாவா, ஒருத்தரோட கேரக்டர் டிஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள் வர்றப்போ நீங்கள் ஃபன் சொல்லிட்டு பண்ணுற விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து ஜர்க்கியாக இருந்துச்சு இந்த டிரான்ஸ்லேஷன் டக்குன்னு இருக்கிறது. அண்ட் ஃபைனல் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இவங்க இவ்வளோ ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. இவங்களோட யூஎஸ்பி என்ன ஃபைட் பண்ணுறது, இவங்களோட ஃபைட் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஓகே இட்ஸ் அ ஃபில்ம் அபவுட் இவங்க இட்ஸ் அ ஃபேமிலின்னு சொல்றீங்க. அண்ட் ஒரு ரீயூனைட் ஆகி சண்டை போடுற ஒரு ஷார்ட் போஸ்டர்ஸ்லயும் அதான் இருக்கு. பட் அது டீஸ் பண்ண ஒரு விஷயம் படத்துல டக்குன்னு வந்துட்டு போயிடும். ஸோ எனக்கு அது அண்ட் வந்து இவரோட கேரக்டருக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு என்னன்னா இவர் சுல்தான் அப்படின்றது ஒரு செல்ல பேர். ஸோ அவரோட கேரக்டர் நேம் விக்ரம். இது வந்து வில்லன் ஃபோன் பண்ணி ஹே சுல்தான்றன்னு எனக்கு சிரிப்பு வந்துருதுங்க. எனக்கு அந்த ஒரு மிஸ் மேட்ச் வந்து எனக்கு செட்டே ஆகலை. ஏன்னா வந்து ஏன் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விகளோட இருந்துச்சு. அண்ட் என்ன சொல்றது தெரியல, எனக்கு இது கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே. ஏன்னா the film had so many opportunities. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா கார்த்தியை வந்து ஒரு ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியரா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது வந்து ஒரு 2-3 தடவை சொல்றாங்க, ஒரு வீடியோலாம் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இங்க ஒரு ஃபார்மிங் செட்டப்ல வரும்போது மேபி தெரியல I might be the odd one out, but I was expecting him to use something there from his, because they have been stressing robotics எனக்கு அந்த ஆசை, எனக்கு அந்த ட்ரீம் ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா the irony என்னன்னா கார்த்தி being what he is as a person, இப்போ வந்து he is employing engineering young engineers அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து ஒரு மெஷினரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு இப்போ பிரசன்ட்ல டு மேக் அக்ரிகல்ச்சர் சிம்பிள் ஃபார் எல்டர்லி ஃபார்மர்ஸ். அவருக்கு நிஜத்துல தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க சொல்றப்ப அது வந்து படத்துலயே அந்த கேரக்டர் பண்ணிருக்கலாம் எஃபர்ட் ஆல். அண்ட் எனக்கு என்ன மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இஷ்யூவா பட்டது என்னன்னா இந்த கதையா சொல்றப்போ ஸோ வந்து இது வந்து ஃபெயில்டு அப்ரைசல் மீட்டிங் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க திருப்பி வந்து வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணி he has promised something, ஓகேவா, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வராங்க. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே கிடைக்க போதுன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பேசிக்கா ஒரு கம்யூனிகேஷன் ஏறதுனால படம் ஃபுல்லா பிரச்சனையா. இவர் ஹீரோயின்ட்ட பேச வேண்டியது பேசியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. இவங்க அப்பாட்ட பேச வேண்டியது பேசியிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இவர் இந்த சுத்தி இருக்கிற அந்த அங்கிள் ரவுடிஸ் கிட்ட பேச வேண்டியது பேசியிருந்தாங்க இந்த பிரச்சனை இருக்காது. இந்த விக்ரம்ன்ற கேரக்டருக்கு ஏன் வந்து அவர் பேச வேண்டிய இடத்துல அவர் பேச தரல அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒருத்தர் சரியா பேசாதனால இவ்வளவு பேர் கஷ்டப்படணுமா, இவ்வளவு பேர் சாவணுமான்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அகைன் ராஷ்மிகா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த படத்துல. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். ஒரு 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 ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பர்சியூட் அப்படின்றது முக்கியம். அதெல்லாம் இல்லை நீங்க பர்சியூட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. எப்படி பர்சியூ பண்றீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். கில் ட்ரிப்பிங் பண்ணி தான் பர்சியூ பண்றீங்கன்னா அது ஒரு பிரச்சனை. ரெமோல ஒரு மாதிரி ஒரு பேச்சு இப்போ வந்து இவ்வளவு பேர் தமிழ் சினிமாவில் ஸ்டாக்கிங் பத்தி பேசுறாங்க. ரெமோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு காலேஜ் ஸ்டார்டா இருந்துச்சு. அந்த டேரக்டர் பாக்யராஜ் கண்ணன் அவ்வளோ கம்ப்ளீட்லி வேற ஒரு செட்டிங்ல வேற ஒரு படமா எடுத்திருக்காரு.
இந்த இடத்துலயும் அந்த ஒரு பேச்சு வருதுன்றது வந்து நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். அதை ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோன்றது தான் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் எல்லாம் தாண்டி ஒரு விஷயம். பட் இதுலயும் அந்த ஒரு கான்வர்சேஷன் வருதுன்றது வந்து பாக்யராஜ் அவர்களும் சரி ஆடியன்ஸும் வந்து அது ஒரு பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அந்த எல்லாமே எங்கன்னா ஓகே இட்ஸ் ஃபேர் இனஃப் தட் சுல்தான்ற கேரக்டர் வந்து ருக்மிணி கேரக்டரை வந்து அவங்க பர்சீவ் பண்றாங்க, மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது மக்கள் அந்த சொந்த அண்ணன் ரவுடிஸ் அவங்கலாம் வந்து அது ஆல்மோஸ்ட் நீ பார்க்கணும் பேசணும் சொல்றதெல்லாம் ஓகே. பட் இட் கம்ஸ் டவுன் டு த ஃபேக்ட் தட் நீங்க கடைசியில ஹீரோன்னு சேர போறாங்கன்றது வந்து அன்ரிட்டன் ரூல் இன் எனி சினிமா. அது எப்படி சேரும்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கான்றதுதான் கேள்வி. அது வந்து இந்த படத்துல ரொம்ப தப்பாவா எனக்கு பட்டுச்சு. அதான் என்னன்னா சொல்லுங்க, அது ஸ்டார்டிங் அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா பிரச்சனையே ஆரம்பிக்கல ரொம்ப. ஏன்னா இந்த பொண்ணு வந்து வேண்டாம் தான் சொல்றாங்க, ஒரு பாயிண்ட்ல வந்து பின் வச்சுலாம் பின்னுறாங்க. சோ வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு, அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சு தான் இருக்காங்க. அண்ட் ஷீ நாட் பிளசன்ட் அபவுட் த ஃபேக்ட்ஸ், ஷீ இஸ் பீங் ஃபாலோட். ஊர்ல தான் இருக்காங்க, அவங்களுக்கு அது பண்றது கியூட்டா தெரியும், அது பாக்குறாங்கன்றது அவங்க பாக்குறவங்க தப்பு. பட் ஷீ இஸ் அவங்க ரிப்பல்சிவா இருந்துட்டு இருக்காங்க. என்னன்னா கடைசியா வந்து பேசுறப்போ இல்லைங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு பேச தேவையில்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வேற மாதிரி தோணுச்சு, பட் அகைன் எனக்கு போறப்போ வந்து மேபி எனக்கு ஒப்பீனியன் மாறுச்சுன்ற மாதிரி இருக்கு. அப்பாலஜைஸ் பண்ணிருக்கேன். ஹீரோ கேன் பி ராங், தப்பு கிடையாது. சுல்தானோட கேரக்டரோட பர்சன் தப்புன்னு சொல்றது வந்து அவரை தப்புன்னு சொல்றது கிடையாது. அவர் திருத்துறதுக்கு ஒரு சான்ஸா இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு சுல்தான் இந்த படத்துல நல்லது பண்ணாருன்னு எனக்கு தெரியல, நிறைய கெடுதல் தான் பண்ணியிருந்தாரு. பிகாஸ் நீங்க என்ட்லியும் பாத்தீங்கன்னா அவர் என்னதான் ரவுடிசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்தி அடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில அவங்க வந்து ரவுடிஸ் தானே சண்டை போடக்கூடாது, விவசாயிங்க சண்டை போடலாம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன பர்பஸ் சர்வ் பண்ணுச்சு இப்போ வரைக்கும் நீங்க சொன்னது ஃபுல்லாவே நீங்க அங்க கான்ட்ராடிக்ட் பண்றீங்க இல்லையா? இது என்னன்னா வந்து லீவ் மீ அலோன்னு சொல்லிட்டு ஒரு சீட் கோட்லாம் வந்து கேம்ல போட்டீங்கன்னா போலீஸ் வராது. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னைன்னு வர்றப்போ எவ்ரிதிங் இஸ் அண்டர் தி ஸ்கேனர்ன்ற மாதிரி இருக்கும். நீங்க சின்னதா ஒரு பெட்டி கேஸ் கூட வந்தாலும் வந்து போலீஸ் பிடிச்சிரும். அண்ட் சென்னை பத்தி கால் பேக் வந்துட்டே இருக்கும். நியூஸ் ரீல்ல வந்து போலீஸ் வந்து என்கவுண்டர்லாம் பண்ணிருக்காங்க. இவ்வளவு போயிட்டு இருக்கப்போ ஜெயசிலின்ற வந்து பத்திரம் இஷ்டத்துக்கு கொளுத்திட்டு இருப்பாரு, பீப்புள் பாபிக்யூ பண்ணிட்டு இருப்பாரு. சோ அப்ப போலீஸ் ஏன் வரல? போலீஸ் வரலங்க, எம்பி வரைக்கும் போன போலீஸ் வரலாம் டயலாக் இருக்கும். ஐ எம் ஹாப்பி தட் அந்த அது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னு. ஏன் வரல? பட் டு பி ஆனஸ்ட் இவ்வளவு பேசினாலும் ஐ கிவ் கம்ப்ளீட் கிரெடிட் டு பாக்யராஜ் கண்ணன் ஃபார் மேக்கிங் எ ஃபில்ம். எப்படின்னா வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு பேசணும். பார்க்கும்போது 2-3 இடத்துல தான் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. அது தவிர படம் பார்க்கும்போது ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு பிரச்சனை கூட இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவ்வளோ பேர் ஸ்க்ரீன் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடிக்குட்டி சிங்கம் திருப்பி கார்த்திக் படங்கள் ஒரு வில்லேஜ் படங்கள் போறது வந்து இதுல இருக்கு. அவ்வளோ பேர் பார்க்கறது நல்லா இருக்கு. இப்போவுமே எஸ்பெஷலி பேண்டமிக் வந்துட்டு அப்புறம் நம்ம பார்க்குற படங்கள் இப்போ நம்ம அப்புறம் பேச போற படங்கள் கூட நீ பார்த்துட்டீங்கன்னா 2-3 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா பேண்டமிக்ல எடுத்த படங்கள், லாக்டவுன் எடுத்த படங்கள் வந்து இது கன்ஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. முன்னாடி எடுத்த படம் அவ்வளோ பேர் ஸ்கிரீன்ல ஒரு ஃப்ரேம்ல 100 பேர் இருக்காங்கன்னா அது சினிமாவா திருவிழாவா அது பார்க்க நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் வேல்யூ வந்து டு பி வெரி ஆனஸ்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் இது நெட் பிக்கிங் தான் நான் பார்க்குறேன். நெட் பிக்கிங் சொல்லி இது வந்து எங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லணும் இல்லையா? இல்லை அது மற்றபடி ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பேட் ஃபில்ம் ஆஃப் கோர்ஸ் இல்லை. பட் என்னன்னா இட் ஹேட் சோ மச் ப்ராமிஸ். ஒரு கன்வீனியன்டான ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள நம்ம படம் எடுக்கிறதுன்றப்போ 2 படங்கள் வந்து இந்த வாரம் வந்து இருக்கு. ரெண்டுமே வந்து ஓடிடி ரிலீசஸ். ஒய் அப்புறம் இருள் சேம்பர் ட்ராமா ரெண்டுமே கிட்டத்தட்ட. ஸோ வந்து ஒரே ஒரு தளத்துக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு கதைகள். அண்ட் ஒரு ஸ்டேஜ் கோயின்சிடன்ஸ்னா ரெண்டுமே வந்து ஒரு கிரியேட்டர் பத்தின ஒரு கதை. ஒன்னுல ரைட்டர், இன்னொன்னுல வந்து டைரக்டர் அண்ட் ரைட்டர். இந்த மாதிரி வந்து ஒரு தாட் வந்தது என்னன்னு தெரியல. ஒரு ரூம்குள்ள இருக்கனாலே கிரியேட்டிவான பர்சன் இருந்தால் தான் கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும். கிரியேட்டிவான பர்சன் என்னன்னா சரி நம்ம செஞ்சதுக்கு வேலையை அப்படியே எழுதிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் வந்து டேரக்டர் பத்தி எழுதுறது, ரைட்டர் பத்தி எழுதுறதுன்றது நல்லா தான் இருக்கு. பட் ஒரு வாரத்துக்கு 2 படம் வருது. ஸோ வந்து ஒய் அப்படின்ற கேள்வியோட இருக்கிறப்போ ஒய் அப்படின்ற படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சலாம். நீங்க 2 பேரும் படம் பார்த்துருந்தீங்க, சொல்லுங்க. அதே கேள்விதான் லைக் மெனி சாய்ஸஸ் இன் திஸ் ஃபிலிம். லைக் அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி டெல்லிங் சாய்ஸா இருக்கட்டும், இல்லை ஸ்கிரீன் பிளே சாய்ஸஸா இருக்கட்டும், they all make you question because ஸ்டார்ட் ஆகும்போது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரிமைஸ். லைக் ஒரு ஃபெயில் டிரெக்டர் இருக்காரு தட் ஹீஸ் ட்ரைங் டு மேக் அ மார்க் ஆஃப் ஹிஸ். அவர் வந்து ஒரு ரைட்டர் கிட்ட போயிட்டு இல்லை ரைட்டரை கூப்பிட்டு வச்சு எனக்கு ஒரு கதை வேணும்னு சொல்லும்போது ஆஸ் அ கிரியேட்டரா அவருக்கு என்ன வருது, அவரும் ஒரு கிரியேட்டர் தான், இந்த சைடு இருக்கிற ரைட்டரும் ஒரு கிரியேட்டர் தான், அவங்களுக்கு கூட உள்ள வர ஒரு கிளாஷ், அதை வச்சு சூப்பராக ஆரம்பிச்ச ஒரு படம். லைக் ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ்ன்ற பேர்ல அது எங்கெங்கயோ போகுது. அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கும் எண்ட் பாயிண்ட்க்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் தெர் இஸ் நோ ஆர்கானிக் கனெக்ஷன் பிட்வீன் தட் அந்த தோணுது. ஹவ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா? லைக் நிறைய ட்விஸ்ட்ஸ் அண்ட் ஈச் ட்விஸ்ட் அவுட் டஸ் தி ப்ரீவியஸ் ட்விஸ்ட். ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ஓகே திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், லைக் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட்
டூ ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப ஓகே சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். லைக் செகண்ட் ஹாஃப்ல லைக் யூ நோ இட்ஸ் only a 90-minute film which is a huge advantage I guess. Absolutely. Yeah. So லாஸ்ட் ஒரு 30 minutesல வர ஒரு 2 twists, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ட்விஸ்டா வருது. கூட்டு போய் வச்சு உமன் எம்பவர்மெண்ட். அதுக்கு அடுத்த வர ட்விஸ்ட் வந்து இட்ஸ் கேன்சலிங் அவுட் தி உமன் எம்பவர்மெண்ட் ஆங்கிள் ஆஃப் தி ஃபிலிம். சரி வேணாம். யா இட்ஸ் வெரி கான்ட்ராடிக்டரி. ரொம்ப எனக்கு இதுல ஒரு பெரிய வை என்னன்னா, நான் ஆக்சுவலி இருள் பார்த்த கையோட வை பார்த்தேன். லைக் 12 o'clock இருள் பார்க்கறேன், 1:30 முடியுது. போய் இருள் கரண்ட் போச்சு அப்படியே கிட்டத்தட்ட 1:31க்கு நான் வந்து வை பார்க்கறேன். சோ வெரி சர்ப்ரைசிங். ரெண்டுமே வெரி சிமிலர் ஃபிலிம்ஸ். ஒரு சேம்பர் டிராமா, 3 பேர் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில நடக்குது, ஆல் தட் திங். 2 men and a woman தான் பேசிக்கலி ரெண்டு படத்துலயும். நல்லா இருந்தது. ப்ரைமேஸ் ரெண்டுமே 90 minutes. ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா இருள் மீன் அப்புறம் வரும் ஆஃப்கோர்ஸ். வைல வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்ல ஹை கொண்டு போயிட்டாங்க படத்தை. இஃப் 90 minutesக்கு வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்குன்னா, அந்த இன்டர்வல் பிளாக் வாஸ் ப்ராப்பர் லேண்டிங் இன்டர்வல் பிளாக். அது வந்து சில பேர் படங்கள் ஞாபகப்படுத்தும். பட் அந்த படங்கள்லாம் நீங்க பார்க்காத ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா அந்த 45 minute லைன்ல வந்து திருப்பி தியேட்டர்னா திருப்பி நீங்க வந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக். அதுக்கப்புறம் அகைன் நம்ம போன கூட சொன்ன மாதிரி தான், பேண்டமிக்லாம் இருக்கிறதுனால ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா, எப்போ ஷூட்டிங் பண்ணாங்கன்ற கேள்விலாம் வருது. அதுக்காக வந்து ஒரு கான்வர்சேஷனல் ட்ராமாவை நீங்கள் அதை மாற்றும் போது அந்த கான்வர்சேஷன்ஸ் நல்லா இருக்கணும், இல்லை அந்த கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு போகிற இடம் நல்லா இருக்கணும். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. அது எல்லாம் சேர்த்து வச்சு ஓகே பரவாயில்ல பார்த்துடலாம் கடைசியில சொன்ன மாதிரி இந்த எண்டிங் இல்லை, எண்டிங் வாஸ் கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துச்சு. ஜஸ்ட் ஃபார் த ஃபேக்ட் தட் அதை நீங்கள் வைக்காமல் இருந்தாலும் இந்த படம் நல்லா இருந்திருக்கும். இது ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிருக்கு இந்த படம். அந்த ஃபோர்ஸ்ட் எண்டிங், ஃபோர்ஸ்ட் மெசேஜிங் வந்து சொல்ல டிக் பாக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஓகே சொல்லிட்டோம் ஐயோ மறந்துட்டோமே, படம் முடிய போது என்ன பண்ணுறது, லாஸ்ட் சீன் அப்படின்னு முடிச்ச மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப அது ஷார்டி ஃபில்ம் மேக்கிங் எல்லாம் தாண்டி ஏன் ரொம்ப தான் வந்து வை அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளுபட்டுச்சு அந்த படம். ஸோ அப்படியே வந்து இருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலையாள சினிமாவோட மோஸ்ட் ஹேப்பனிங் பஞ்ச் ஆஃப் பீப்புள். ஸோ ஃபஹத், ஷோபின் அண்ட் தர்ஷனா 3 பேர் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க மட்டும்தான் ஃப்ரேம்லேயே பார்க்குறோம். 1-2 கேரக்டர்ஸ் பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஒரு வில்லாக்குள்ளே நடக்கிற கதை. ஸோ அது முடிகிறப்போ வந்து நம்ம சுல்தான் சொல்லி அதே விஷயம் தான். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ வந்து 2-3 பெரிய நெருடர்கள் இருந்துச்சு. பட் பார்த்து முடிச்சுக்கோ ஒரு 12-20 பெரிய சின்ன நெருடர்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. படம் பார்க்குற வரைக்கும் வந்து ரொம்ப என்கேஜ் பண்ண ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து முக்கியமாக பேசணும்னா சொன்னால் ஒரு 6 minutes ஷார்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைனிங் டேபிள்குள்ள ஒரு நடுவில் கேமரா சுற்ற விட்டுருக்காங்க. ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ்க்கு வந்து நடிக்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. தொடர்ந்து வருது, டைலாக்ஸ் இருக்கு, அண்ட் மேபி தொடர்ந்து எடுத்தாங்களான்னு கூட தெரில. பட் அகைன் நீங்கள் தனியாக ஒரு இதை கேரி பண்ணுன்றப்போ வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹெசிடேஷன் தெரியும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து அவங்க அதுக்கு ரெடி ஆகலன்ற மாதிரி தெரியும். ஸோ ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள். எனக்கு அது ரொம்ப சீன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்? எனக்கு வந்து இந்த பேசிக்கலி ஜோமோன் டி ஜான் அப்படின்னு சொல்ல சினிமாட்டோகிராஃபர் நிறைய பேர் சோஷியல் மீடியா சொன்ன விஷயம் நானும் சொல்லி அவங்க எடுத்து நான் சொல்கிறேன். அவரோட ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு இந்த படம். லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஹோல்டிங் 6 minute சீக்வன்ஸாக இருக்கட்டும், இருள் படம் வச்சதுனால நிறைய இருட்டு நடக்கிற விஷயங்கள், ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் ஃபஹத் ஃபாசில், ஷோபின் இருக்காரு, தர்ஷனா இருக்காங்க, ஆல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் தான். பட் இதில் என்னென்னா எனக்கு எப்பவுமே சொல்கிற விஷயம் வந்து படத்தை விட்டு வெளில போகும்போது எனக்கு என்ன ஒரு இமோஷன் இருக்கோ அது டிசைட்ஸ் ஹவ் ஐ லைக் தி ஃபில்ம் ஆர் நாட்ன்ற மாதிரி தான். இதில் அந்த ஃபைனல் ட்விஸ்ட் அப்படின்ற ஒரு வர விஷயம் வந்து ரொம்பவே சாதாரணமாக இருந்துச்சு. அது நீங்கள் எடுத்துகிட்டு போய் இது வந்து நம்ம நல்ல சோக்ஸ்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்ல என்னன்னா அடிச்சிட்டீங்கன்ற அந்த லெவலுக்கு இட் வாஸ் பேட். அது என்னன்னா அதுக்கு அந்த அந்த சீனுக்கான எல்லா ஒரு நகட்ஸும் முன்னாடி இருந்துச்சு. இப்படிதான் முடிய போகுதுன்றது வந்து திடீர்னு நமக்கு வந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஏற்ற சில மெனக்கடல் இருந்திருக்கு. ரைட்டிங்லையும் சரி, பர்ஃபார்மன்ஸ் சரி, நல்லா வந்து கொஞ்சம் ஃபோர் ஷேடோவிங்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதை நம்ம நோட் பண்ணல, கடைசியில் வந்து பார்த்துட்டோம், அதனால தான் பிடிக்காம போச்சுன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு படம் பார்க்குற ஒரு ஸ்டைல் தான். அது என்னன்னா வந்து ஒரு பாயிண்ட்ல ஹூஸ் தி கில்லர்னு ஒரு கேம் ஆரம்பிக்கும். இவரா அவரான்னு போயிட்டு இருக்க கேம்ல இருந்த ஒரு சுவாரஸ்யம் உச்சத்துக்கு போச்சுன்னு சொல்லுவேன். அந்த உச்சம் வந்து கிளைமாக்ஸ்லயும் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவரான்னு போயிட்டு இவர் தான் அப்படின்னு நீங்க அடிச்சு சொல்றப்போ எனக்கு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு, அடிச்சு சொல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து எனக்குமே பெரிய நெருடலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பிளைனர் ஷார்ட்ஸ் வச்சு
அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் என்ன ஆச்சுன்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ்லாம் பண்ணி போயிட்டு இருக்கு. எனக்கு அந்த பாயிண்ட்ல வேணாம். பட் இது வந்து இது நடந்ததுக்கு ஒரு பேங் ஆன் கிளைமேக்ஸ் அது இருந்துச்சு அப்படின்னா வந்து மேபி அந்த மொத்த இதுவும் அந்த கணத்தை தாங்கியிருக்கும். பட் யா. அண்ட் ஒரு கொஸ்டின் கேள்விங்க 3 பேரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க 2 படமும் பத்தி பேசணும், ஒய் பத்தி பேசணும், இருள் பத்தி, 2த்திலும் கிளைமேக்ஸ் பத்தி பேசணும். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இது நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணீங்களா அப்படின்ட்டு. நிறைய படங்கள்ல வந்துட்டு இந்த தேர்ட் ஆக்ட் கடைசியில வந்துட்டு ஐயோ இவ்வளோ மோசமா இருக்கேன்னு நினைக்கிற படங்கள்ல வந்துட்டு அந்த கேரக்டர் இவ்வளோலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கும். என்னடா இவ்வளோ நல்ல கேரக்டர் கொண்டு போனீங்க திடீர்னு விட்டீங்களே, என்ன ஆச்சு அப்படிங்கிற இது இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல கேரக்டர்ஸ் இருந்தாங்களா இந்த படத்துல 2 படத்துலயும்? இல்ல 3 பேர் தானே இருக்காங்க. 3 பேர்ல கூட நீங்க கேரக்டர் ஆறு ஒழுங்கா இல்லைன்னா நான் வந்து டவுட் யுவர் கிரெடென்ஷியல்ஸ்ன்றது தான் எனக்கு ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். 3 பேர் தான் இருக்காங்க. நீங்க 90 மினிட்ஸ் எடுக்கீங்க, ஆளுக்கு ½ அன் ஹவர் கொடுத்தா கூட நல்ல படம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க இருள ஹேட் ப்ராப்ளம் வித் காஸ்டிங் ஆஃப் ஷோபின் அல்ல. நான் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பட் அகைன் அந்த கேரக்டர்னு நம்ம ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் வச்சிருப்போம்ல, அதுக்குள்ள வந்து ஷோபினை பொருத்தி பார்க்கறது கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மிஸ்மேட்ச் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸான சிட்டி பேஸ்டு ரைட்டர் அண்ட் அவர் இந்த மாதிரி சில விஷயங்கள் ரியாக்ட் பண்ணுவாரான்ற ஒரு கேள்விகளாக இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணுற விதமும் ரொம்ப ஆடாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இன்னொரு ஃபகத்தோட கேரக்டர் தான் அப்படி பண்ணியிருக்கணும். பட் அதை விட வந்து ஷோபினோட கேரக்டர் ரொம்ப ஆடாக பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு அந்த ஒரு மிஸ்மேட்ச் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து தியேட்டருக்கு வராமல் டிவி அண்ட் ஓடிடிக்கு வந்திருக்க திரைப்படம் வந்து மண்டேலா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் அதை பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சிகள், ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கருத்துக்களை தாங்கி வந்திருக்க படமாக நான் அதை பார்க்குறேன். ஸோ அந்த படம் வந்து நிறைய பேர் சொல்லி இந்த விஷயம், ஏன்னா இது ஒரு ப்ரெஷ் ஷோவில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சி. ப்ரெஷ் ஷோவில் நான் பார்த்தது அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு கேள்விப்படுற விஷயங்கள்லாம் தியேட்டருக்கு வந்திருக்கலாமே, தியேட்டருக்கு வந்தால் நாங்கள் வந்திருப்போமேன்ற ஒரு நல்ல ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தோட வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து மண்டேலா. ஸோ நீங்கள் அந்த படம் மண்டேலா பார்த்தீங்க? கண்டிப்பாக பார்த்தேன். அண்ட் எனக்கு வந்து என்னென்னா எலெக்ஷன் முன்னாடி வந்தது வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க தியேட்டருக்கு வந்திருக்கலாங்கிற அது ஒரு மெயின் ரீசனாக தோணுச்சு. அவங்க எதுக்கு எலெக்ஷன் முன்னாடி இந்த படத்தை வச்சாங்க, இந்த ஒரு ஓட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த கதைக்களம், அந்த கதையோட தீம் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கிறப்போ இதை தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெரிய ரீச் இருந்திருக்கலாமே எலெக்ஷன் போகிறது முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது. இப்போது எத்தனை பேர் அதுக்குள்ளே பார்ப்பாங்கங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. தியேட்டர் நைட் திஸ் கேட்டர்ஸ் டு லார்ஜர் ஆடியன்ஸ் த்ரூ திஸ் ஸ்டேட். அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் அகைன் அது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. பட் படமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ என்ஜாய்ட் இட் கம்ப்ளீட்லி. அண்ட் எனக்கு இந்த செட்டிங்கே ரொம்ப பிடிச்சது. ஒரு ஊர், அந்த ஊரில் 2 குரூப்பு, அந்த எப்படி கதை மூவ் ஆகுது, எப்படி எங்கே வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் வருது, அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி வராங்கங்கிற ஒரு மொமெண்ட் கூட எங்கேயுமே இல்லை என்னடா பண்ணுறாங்க, என்ன போர் அடிக்குது, அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு ஸ்க்ரீன். அண்ட் நாட்ஸ் கடைசியில் கால் பேக் கொண்டு வருது, ஸ்டார்டிங்லேருந்து கால் பேக் கொண்டு வந்து கடைசியில் முடிக்கிறதா இருக்கட்டும். பர்ஃபார்மன்ஸஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யோகி பாபுவோட பர்ஃபார்மன்ஸ் இதுக்கும் வந்து அவருடைய பண்ண படங்கள்லேயே ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் கண்டிப்பாக மண்டேலாவை. அண்ட் பாடல்கள் வந்த இடம், அங்கே அதை ஷூட் பண்ண விஷயம், விஷுவல்ஸை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு நைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதாவது ஒரு நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு நைட் சீக்வன்ஸ் வந்து அதுக்கப்புறம் காலையில் ஆகும். அப்படியே ஒரு திடீர் டைம் ஜம்ப் எங்கேயோ போகாமல் இல்லாமல் சிம்பிளாக எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு கட்டு ஒரு சில படங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட்டு இருக்கும், திடீர்னு எங்கே போவாங்கன்னு தெரியாது. ஒரு இதுலேயே நம்ம நிறைய படங்களில் ஊர் பேஸ் படங்களே கூட பார்த்துருக்கேன் நான் இது. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. அது அந்த குரோனாலஜிக்கலாக ஒரு நல்லா இருந்துச்சு, அழகாக போச்சு அந்த ஃப்ளோ. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்த்தேன் எனக்கு மொத்த படத்தையும். எனக்கு வந்து மண்டேலாவோட அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்தோடனே கவனம் ஈர்த்த விஷயம் வந்து மனோன் அஸ்வினோட தர்மம். அவர் அந்த தர்மம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த ஒரு ஃபில்ம் மேக்கரோட ஒரு படம் வருது. ரொம்ப ஒரு லாங் அவைட்டட் டெபியூவாக தான் நான் பார்த்தேன். நான் ஒர்க்ஸ் கொஞ்சம் பார்த்த ஒரு வாய்ப்பு இருந்தனால. அண்ட் அவரோட படத்தில் யோகி பாபு இருக்காருன்றப்பே வந்து அவர் இந்த மாதிரி தீம்ஸ், ரொம்ப டார்க்கான தீம்ஸை வந்து புரிகிற மாதிரி ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா நம்மளுக்கு சிலது புரியாது, நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது கிடையாது இல்லையா. ஸோ வந்து அது ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒருத்தர். அண்ட் அந்த கிராமர் தெரியும் அவருக்கு, என்ன கிராமர் தெரிஞ்சால் அது எப்படி உடைக்கலான்றது அவருக்கு தெரியும். ஸோ எனக்கு அந்த ஒரு புரிதல் இருந்ததுனால இந்த படத்தை இன்னும் வந்து நம்பிக்கையோடு என்னால் அணுக முடிஞ்சு. ஸோ என்னன்னா இந்த படத்தோட பெரிய பிரச்சனை நான் பார்க்குற விஷயம் வந்து, நீங்கள் ஒரு சிரிச்சு முடிக்கிற அடுத்த சீன் உங்களை பல்லான அரைஞ்ச மாதிரி இருக்கும். அரைஞ்சி தொடச்சி விட்டே இருக்கும், சிரிப்பு காட்டுவாங்க. இது வந்து எவ்வளோ நேரம் ஒரு மனுஷால பண்ண முடியும், எவ்வளோ நேரம் ஒரு படத்தால் பண்ண முடியும்ன்ற பிரமிக்க வச்ச ஒரு படம். ஒரு படத்தோட பெருவாரியான பகுதியில் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷாக்காகி வர வந்து அடுத்து கூட எனக்கு வந்து காமெடி வந்துட்டே இருக்கு. இது ஷாக்காகிற விஷயங்களெல்லாம் அவ்வளோ பெரிய ஷாக்கே கிடையாது, இல்லை சப்டெக்ஸ்ட் எனக்கு படிக்கணும்னு எனக்கு தோணலேன்றவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக இருக்கும். எனக்கு காமெடி அவ்வளோ பெருசாக இல்லைங்க. எனக்கு வந்து அரசியல் பேசுறீங்களான்னு பார்த்தா ரொம்ப தெளிவான அரசியல் பேசுகிற ஒரு படமாகவும் இருக்கும். இது காம்ப்ரமைஸ் இல்லாத
அண்ட் சென்சாரை தாண்டக்கூடிய அரசியல் பேசுறது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களால் அது பண்ண முடியாது. ஏன்னா அந்த அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள தான் நம்ம வந்து படம் எடுக்க வேண்டியது இருக்கு. பட் அதில் ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சி துண்டு காட்டப்படுது. கட்சி துண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தோட மலத்தை தொடச்ச ஒரு கட்சி துண்டு. அந்த கட்சி துண்டு ஒரு 2 கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜாதியோட கலர். இதை வந்து ஒருத்தர் ஃப்ரீம்ல காட்டுறாரு. இது வந்து எல்லா டிவிக்கும் போயிருச்சு வீக் பிஃபோர் எலெக்ஷன்றது வேற ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இது வரைக்கும் நடக்காத விஷயம். எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு போல்டா ஒரு படம் இருக்கிறப்போ, இவ்வளோ நல்ல காமெடி இருக்கிறப்போ வந்து என்னன்னா எனக்கு இதில் வந்து குறை சொல்லணுன்றது பெருசாக தோணல. இன்னும் என்னன்னா இது ரொம்ப வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம் போரிங்ன்றது கிடையாது. எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இல்லை இருக்கு. அஜித் ரெஃபரன்ஸ், தலை ரெஃபரன்ஸ் வரைக்கும் இருக்கு இல்லை ஒரு பர்டிகுலர் சீன்ல. ஸோ வந்து இது இருக்கு. அண்ட் ஒரு ஹீரோவோட ரைஸ், அவர் வந்து இவங்க வில்லன் கூட ஆடுற வந்து கேட் அண்ட் மவுஸ் கேம், இந்த மாதிரி எல்லாமே அதே டெம்ப்ளேட் தான். பட் நம்மளை மறக்க வச்சு ஒன்று கொடுத்துருக்காங்கன்றது ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் இல்லை இது இந்த படத்துக்கு இது கொஞ்சம் வந்து செட் ஆகலேன்னு யோசிச்ச விஷயம் இதோட கன்வீனியன்ஸ் தான். இந்த படம் முடிக்கப்பட்டிருக்க விதம் வந்து இவ்வளோ கன்வீனியன்ட்டாக அந்த படத்தை முடிச்சிருக்கலாமா? அண்ட் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல மெசேஜோட தான் சொல்ல போறீங்க அப்படின்றப்போ வந்து வேற எதுவும் பண்ணியிருக்க முடியாதுன்றது எனக்கு தெரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேபி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்ததுக்குன்றதுக்கு. பட் அப்படி இருக்கிறப்போ வந்து இவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு திரைக்கதையோட போயிட்டு இருக்கப்போ இதோட எண்டு வந்து இவ்வளோ வந்து எப்படி சொல்றது, அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி இது டக்குன்னு எழுதி முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு அதுவும் இல்லாமல் இருந்தால் அது வந்து நான் கொஞ்சம் தைரியமாகவே சொல்லுவேன், இந்த வருஷத்தோட பரியன் பெருமாளாக இருந்திருக்கும். ஃபார் லைட்டர் வெர்ஷன், ஃபார் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மசாலா தூவப்பட்ட ஒரு பரியன் பெருமாளாவே இருந்திருக்கும், ஆக்சசபிளான ஒரு இதுவாக இருந்திருக்கும். பட் அந்த ஒரு இதுக்குனால ஒரு கொஞ்சம் பின்தங்கிருச்சு அப்படின்ற ஒரு கவலை மட்டும் தான் எனக்கு இந்த படத்தில் இருந்துச்சு. மற்றபடி அது ஒருவேளை மேபி வந்து பரியன் பெருமாளோட வந்து ஒரு வீரியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இட் ஹேட் அ பேக்கிங் லைக் ரஞ்சித். அதனால வந்து ஒரு அரசியல் சாயம் அந்த படத்து மேல எப்பயுமே இருந்துச்சு. பட் மண்டேலா வாஸ் காமெடி படம் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ அதோட இது மாறி வந்து மக்கள் இடத்துல வந்து பேசப்படுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா. எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் விஷயம் தோணுச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல எப்படி கன்வீனியன்டா இருக்காங்களான்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்னதான் நடக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அப்கோர்ஸ் நமக்கு வந்து ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தாச்சு. நம்ம என்ன கதை அங்கேயே கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மூவ் ஆகுதுங்கிறது தான் கதை. என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்து யோசிச்சதுல ரொம்ப கன்வீனியன்ட்டாக இதை எடுத்தாலும் வேற எதுவுமே எடுத்திருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. வேற எதுவும் பண்ணியிருக்க முடியாது, இது பண்ணிட்டாங்களே. அந்த அந்த கிளைமேக்ஸே வந்து ஒரு ஸ்பாயிலர் ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அந்த கிளிஃப் ஹேங்கர் தாண்டி நான் லைக் ஒரு இமேஜினேட்டிவாக தான் யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமும் ஒரு கதை இருக்குன்னு நான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறமும் ஒரு கதை இருக்கலாம், இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு கதை இருக்கு, அதை டீஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபைனலும் முடிச்சாங்க. அந்த இதெல்லாம் யோசிக்க பார்த்தப்போ எனக்கு வந்து இந்த கன்வீனியன்ஸும் ஓகே வேற எப்படி எடுத்துக்க முடியும், இதுதான் இதுக்கு சரியா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதுவும் தோணுச்சு எனக்கு. ஸோ ராம், முன்னாடி நம்ம வந்து மண்டேலாவோட படம் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஒரு முக்கியமான ஒருத்தரோட ஓட்டு அண்ட் ஒருத்தரோட ஒரு கிராமத்தையே எப்படி தலையெழுத்த மாத்துதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அண்ட் நோமேட்லேண்ட் அகைன் வந்து ஒரு ஊரே வந்து கிணத்த காணும், ஒரு ஊரே காணோம், இல்லை அந்த ஊர் இல்லை அப்படின்றப்போ அந்த ஒரு ஜனங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுது, அவங்க என்னவா மாறுறாங்க அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ண வந்த படம் தான் வந்து நோமேட்லேண்ட். நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்ஸ் இருக்கிற ஒரு படம். அப்புறம் நீங்க பார்த்துருந்தீங்களா? நான் பார்த்தேன். ஸோ எஸ்பெஷலி நான் இந்த படம் வந்து சுல்தான் பார்த்த அடுத்த ஷோவே பார்த்ததுனால எனக்கு அந்த அமைதி, சுல்தான்ஸ் லேண்ட் இல்ல அப்படினுமே இல்லையா? ஸோ அந்த அமைதி அண்ட் தட் கம்ஃபர்ட் வாஸ் அண்ட் தட் கான்ட்ராஸ்ட், அந்த டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கோ ஒரு மசாலா படத்துக்கும் ஒரு கேரக்டர் டிவன் ட்ராமாக்கும் அது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. அண்ட் த பெஸ்ட் பார்ட் அபவுட் நோமேட்லேண்ட் இஸ் அது வந்து நீங்க வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல ஒரு இண்டிவிஜுவலோட கதையாவும் நீங்க பார்க்கலாம், இல்ல ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியோட ப்ராப்ளம் ஒரு மேக்ரோ லெவல் மேல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லுமே உங்களுக்கு யூ வில் கெட் அ ஃபுல்ஃபில்லிங் ஆர்க் அண்ட் எவ்ரிதிங். ஸோ நோமேட்லேண்ட் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஆல்ரெடி இன்டு த வைல்ட் அந்த மாதிரி ரோட் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இதுல எப்படின்னா the character is thrown into that circumstance. லைக் அவங்களுக்கு வீடு இல்லாம வெளில வர வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஸோ அந்த டைம்ல அவங்க வேற ஆப்ஷன் இல்லாம அவங்க வேன்ல இருந்து வந்து அங்க இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஆளுங்கள் கூட சேர்ந்து அவங்க படுற ஹார்ட்ஷிப்ஸ் லைக் they say living on road is definitely not an easy, like from taking a shit to eating to the weatherல இருந்து எல்லாமே ப்ராப்ளம் தான். பட் அவங்க வந்து எப்படி அடாப்ட் ஆயிக்கிறாங்க, லைக் ரெண்டிங் இருக்குங்க. ஒன்னு வந்து அந்த கேரக்டர் பிளேட் பை பிரான்சிஸ் மெக்டர்மட், அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க, அவங்களுக்கு வேலை போயிடுது. ஸோ ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப பிரச்சனை, லைக் மென்டலாகவும் ரொம்ப பிரச்சனை, எல்லா வகையிலுமே ஷீ இஸ் இன் டீப் ஷிட்னு சொல்லலாம்.
ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க பிலாசபி சொல்லலாம், பிலாசபியும் சொல்றாங்க, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நிஜம், இதுதான் ரியல் லைஃப், இதுதான் நிறைய பேரோட வேலை இல்லாதவங்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. பிலாசபிக்கலாவும் அந்த படம் இட்ஸ் checking the box, and in a very materialistic sense also it's checking the box. So அதுதான் லைக், and it doesn't take a stand, like glorify பண்ண மாட்டாங்க, and they don't look down upon these characters like இவங்க போர் அப்படிலாம், ரொம்ப நியூட்ரல், லைக் ஒரு செமி டாக்குமெண்ட்ரினே சொல்லலாம். பிகாஸ் இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரியல் கேரக்டர்ஸ் தான், அவங்களோட ரியல் லைஃப் கேரக்டர்ஸாவே அவங்க வந்து கொஞ்சமா டிராமடைஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தி they are playing themselves on screen. ஸோ அங்க வந்து அந்த ஜென்யூனிட்டி வந்து உங்களுக்கு அப்படியே தெரியுது. ஸோ யா, க்ளோஸ் டு ரியாலிட்டி, இல்லாட்டி வந்து தன்னோட கேரக்டருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ரோலே வந்து பண்றதுன்ற ஒரு படம் வந்து நோமேட்லேண்டா இருந்துச்சு. பட் அகைன் தன்னுடைய ரீசெண்ட் ஃபில்மோகிராஃபில வந்து கொஞ்சம் வேறுபட்டு நாகார்ஜுனா பண்ணியிருந்த படம் வந்து வைல்ட் டாக். ஸோ ஹி பிளேஸ் இந்த NIA ஆஃபீஸர்ல. ஸோ அந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்க? பார்த்தேன். ஸோ வைல்ட் டாக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் அ வெரி ஹானஸ்ட் அட்டெம்ப்ட் நான் சொல்றேன். லைக் தெலுங்கு சினிமா வித் நாகார்ஜுனா ஹூஸ் பீன் சச் a huge star, அவரை வச்சுக்கிட்டு எந்த ஒரு கதைக்கு தேவையில்லாத ஒரு மேட்டர் கூட இந்த படத்துல இருக்காது. லைக் எவ்ரிதிங், யா, தட் இட்செல்ஃப் வாஸ் a huge achievement. பிகாஸ் எந்த ஒரு தேவையில்லாத விஷயம், லைக் ஒரு காமெடியாவும் சரி, ஒரு ரொமான்டிக் ட்ராக்கோ சரி, ஒரு ஃபேமிலி ட்ராமா, எதுவுமே இருக்காது. இட்ஸ் அ வெரி ஃபோக்கஸ்ட் நேரேட்டிவ். பட் the issue was it was very safe, considering that Nagarjuna is such a huge star and he's going to bring in family crowd and everything. They played it very safe. Like கொலந்தை கூட லைக் அந்த படத்துல காட்ட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாம் பிளாஸ்ட், லைக் ரொம்ப பயங்கரமான ட்ராஜடிஸ், அதுக்கான கான்சிக்வன்ஸா இவங்க என்ன போய் பண்றாங்க அது பண்ணவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ரிப்பர்கஷன்ஸ் அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது ஐ எக்ஸ்பெக்டட் த ஃபிலிம் டு பி லிட்டில் ஹார்ட் ஹிட்டிங். அதுல வந்து லைக் இட் வாஸ் வெரி சேஃப், இட் வாஸ் வெரி லைட் ஹார்ட்டட். எனக்கு வந்து அந்த லைட் ஹார்ட்டட் டோன் செட் ஆகல. அண்ட் ப்ராபபிலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ தாட் கொஞ்சம் மெலோட்ராமா இருந்திருக்கலாமே. லைக் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பாம் பிளாஸ்ட் காட்டுறாங்க, ஒரு பொண்ணு வந்து அவங்களோட கை ஷீ இஸ் லூசிங் ஹர் ஆர்ம் அண்ட் ஷீ இஸ் கிரைங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஷாட். பிளஸ் அதுக்கு எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான மூமெண்ட் இல்லை, அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இஃப் தட் குட் ஹவ் மேட் தி ஆடியன்ஸ் இன்வெஸ்ட் மோர் இன் தட் ட்ரையல். நாகார்ஜுனா வந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்து அங்க வெளில போயிட்டு அந்த டெரரிஸ்ட கூட்டு உள்ள வரும்போது இட்ஸ் a true story which is very commendable. ஸோ எனக்கு அந்த ரஷ் தெரியல படத்துல. அண்ட் another great thing is இந்த படத்துல நேஷனலிசம், பேட்ரியாட்டிசம் மினிமல். லைக் இட்ஸ் an individual officers and his team's journey. அதுல வந்து டைலாக்ஸ் இருக்கு அங்கே இங்க, we are doing it, we want to keep the people of India safe அப்படி சொல்றாங்களே தவிர இது வந்து நாங்க வந்து இந்தியாக்காக இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் அந்த கேஸ்குள்ளே அது இல்ல. இட்ஸ் a very honest attempt. ஸோ பேட்ரியாட்டிசம் ஒரு நாட்டுக்காக பண்றது அப்படி சொல்றப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து கேரக்டர் லீடா வச்சு வந்திருக்க ஒரு படம் வந்து ஒன். மம்முட்டி பிளேட் கேரக்டர். அண்ட் யாத்திராக்கு அப்புறம் இன்னொரு சீஃப் மினிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடுலயும் பண்ணிட்டாருன்னா ஒரு தமிழ்நாடு பண்ணிட்டாரு, மக்களாட்சி பண்ணிட்டாரு. ஆமா ஆமா, இன்னும் கர்நாடகா பக்கம் தான் பாக்கி நினைக்கிறேன். எஸ், அங்கேயுமே பண்ணிட்டாருன்னா எல்லா சவுத் இந்தியன் சிஎம் ஆயிட்டாருன்றது வந்து சொல்லிடலாம். பட் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சிடுறேன். ஒன் வந்து இட்ஸ் வெரி ஆக்ஷன் ஹீரோ. பிஜு எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வாழ்க்கையில என்ன நடக்கும், ஒரு இன்ஸ்பெக்டர் வாழ்க்கையில என்ன கேஸ் வரும் ஒரு நாள், அந்த மாதிரி இது வந்து ஆக்ஷன் சிஎம் மம்முட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு அவர் வாழ்க்கையில நடக்கும், ஒரு சிஎம் வாழ்க்கையில என்ன நடக்கும், ஒரு ஃபேமிலி பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படம். இது அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டைலாக்ஸ் இருக்கிற ஒரு சிஎம் முதல்வன் கிடையாது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு அஜெண்டா, ஒரு சிஎம்க்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னா அதை ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், இந்த பியூரோக்ரஸி ரெட் டேப்ல என்ன பிரச்சனை இருக்குன்றது சொல்ற ஒரு படம். இதில் வந்து கொஞ்சம் அசைட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இஷ்டத்துக்கு தான் இருக்கும். பட் என்னன்னா மம்முட்டி அப்படின்ற ஒரு மேக்னெட்டிக் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வச்சு நம்பி எடுத்திருக்கிற ஒரு படம். ஏன்னா உள்ள சொல்ற விஷயங்கள் வந்து ஒன் பேஜ் சொல்லி முடிச்சிடலாம். ஆனா ஒரு முடிச்சிட்ட அப்புறம் ஒரு ஷார்ட்ல ஸ்லோ மோஷன் வந்து வருது, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வராது, கண்ணாடி போட்டு சுத்தி நடக்கிறது எல்லாம், ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறது, பேசுறது, இந்த டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து டிபிக்கல் நம்ம மம்முட்டி அவர்கள் என்ன எதிர்பார்க்க இருக்குது படத்துல. அதை தாண்டி ஏதாவது இருக்குன்னா ஐம் நாட் வெரி ஷுர் இருக்கான்னு தெரியல, எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் நான் இந்த படத்துல டேக் அவேவும் ஒன்று எடுத்துக்கிறேன்னா, ஒரு மிட் 2000s ஒரு லேட் 2000s வந்து மலையாள சினிமாவில் ஒரு பெரிய டர்த் ஆஃப் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ நரேந்திர பிரசாத்னு ஒரு ஆக்டர் இருந்தாரு, அண்ட் ராஜன் பீதர்லாம் படத்துல பார்த்துருப்போம், முரளி ஜெமினி படத்துல வந்தவர், அவங்களாம் வந்து கொச்சின் ஹனீஃபா,
அட் அ டைம் நிறைய வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆஃப் மலையாளம் வந்து இறந்து போன ஒரு விஷயம் நடந்துச்சு மலையாள சினிமாவில். இந்த படத்துல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கிற ஒருத்தங்க. திடீர்னு நீங்க யாரை நீங்க எடுத்து வேற படத்துல போட்டாலும் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸும் சரி அந்த ரோலுக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எப்பவுமே பேசுற விஷயம் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான வந்து இம்பார்ட்டன்ஸ் தமிழ் சினிமாவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரணும்னு சொல்ற விஷயம் அதுவாக இருந்திருக்கு. மலையாள சினிமா நம்ம பாராட்டுற விஷயம் அதுவாக இருந்திருக்கு. ஸோ திடீர்னு அந்த கேரக்டர் இல்லையோ நம்ம யோசிக்கிற விஷயம் அந்த யார் பண்ண யோசிச்சே இருப்பேன். இல்லை இவ்வளோ பேர் நாங்கள் வச்சிருக்கோம் எல்லாரும் ஒரே படத்தில் வச்சிருக்கோன்றதான் வந்து ஐ தாட் தட் வாஸ் த பிகெஸ்ட் டேக் அவே ஃபார் மீ ஃப்ரம் ஒன். அது தவிர இட்ஸ் வெரி ஜெனரிக் அரசியல் படம் விச் டசன்ட் எக்ஸாக்ட்லி அப்படியே ஒரு பார்ட் பிரேக்கிங்லாம் கிடையாது. இது சொல்ற விஷயம் எடுத்துக்க விஷயம் பார்ட் பிரேக்கிங், ஆனால் அது சொன்ன விதம் வந்து வெரி நார்மல் கமர்ஷியல் சினிமாக்குள்ள சிஎம் ஆக்ஷன்லாம் பண்ணாமல் இருந்தா அதான் ஒன். சிஎம் ஆக்ஷன் பண்ணாம இருந்தா ஒன். அண்ட் ஆனா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்ஷன் பண்ணாதான் யுவரத்னா. காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபசர் எல்லாமே அது யுவரத்னா. ஸோ வந்து கேவ் அவுட் லாட் ஆஃப் மாஸ்டர் வைப்ஸ் தான் இருந்துச்சு யுவரத்னாவோட ட்ரெய்லர் பார்க்குறப்போ. படம் என்ன மாதிரி படமா இருந்துச்சு? இது வந்து யுவரத்னான்றது ஆக்சுவலா தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியும், கன்னட ஆடியன்ஸ்க்கு புரியும். சொல்றேன் நான் அடுத்த மாஸ்டர்னு இருக்கலாம் பேரு. ஏன்னா அடுத்த சாட்டையும் மாஸ்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க. இது வந்து நான் வந்து ஒரு தப்பா சொல்லலை, ஏன்னா டூ வேர்ல்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவர் எடுத்துட்டு வந்து அதை ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு மாஸ்டர்ல எப்படி ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி எல்லாத்தையும் மாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு பிரச்சனைலாம் எடுத்துட்டு வந்து பிக் கான்ஃபிளிக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு அந்த இவர் பேர் புனித் ராஜ்குமார் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மட்டுமே நம்பி எடுத்திருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதை யூஸ் பண்ணி அழகா ஒரு அடுத்த சாட்டையை வந்து இப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அடுத்த சாட்டை. வாட் ஐ மீன் இஸ் ஒரு ப்ரொஃபஸர் வந்து காலேஜ் எப்படி மாத்துறாரு, கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அந்த கவர்மெண்ட்ல வந்து பிரச்சனை பண்ணி அதை க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாதான் மக்கள் படிப்பு சீக்கிரம் போய் சேரும், ஈஸியா போய் சேரும்னு சொல்ற ஒரு கேரக்டரா வந்து புனித் ராஜ்குமாரும் அவரோட மென்டரா அவரை பிரகாஷ் ராஜும் ப்ளே பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல் ஸ்டோரி. நான் எனக்கு படம் பார்க்கும்போது தமிழ்ல இந்த படம் வந்து செம்மையா இருக்கும். ஏன்னா நம்ம அஃப்கோர்ஸ் இந்த படம் பார்த்துருக்கோம், கம்பேரிசன் எழுதுவோம் எல்லாம் ஓகே, பட் இப்படி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு 2 hours 40 minutes பிரில்லியண்டான ஒரு ஸ்டாரை எப்படி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க ஒரு படம். இது ப்ராப்பர் ஸ்டார் வெஹிக்கிள்னா இதுதான். ஏன்னா வந்து அவர் ஆட தெரியும், நடிக்க தெரியும், பாட தெரியும். அவங்க அப்பா வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவங்க அண்ணனும் பெரிய லெஜெண்ட் சிவராஜ்குமார் அண்ட் டாக்டர் ராஜ்குமார். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரெஃபரன்சஸ் அது வந்து இப்போ தமிழ் ஆடியன்ஸை பார்க்கும்போது பெரிய புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஐ கேன் இமேஜின் ஹவு த கன்னடா தியேட்டர்ஸ்ல இருக்கிற ஆடியன்ஸ் இரப்ட் ஆயிருப்பாங்க. அந்த பேர்லாம் கேட்கும் போது, ரெஃபரன்ஸ் வரும்போது, அவங்க பாடல் வரும்போது. அண்ட் நீங்க தான் சொல்லியிருந்தீங்க சிவராஜ்குமார் தான் வந்து சிவனா தான் துரோனா வந்து கன்னடத்துல சாட்டை எடுத்திருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட அப்படிதான் அவர் தம்பி அவர் ஸ்டைல் எடுத்துட்டாரு, தம்பி இப்படிதான் எடுத்திருப்பாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் ஃபுல் ப்ளோன் மசாலா என்டர்டெய்னர். மெசேஜை வந்து பக்காவா யூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மெசேஜ் சொல்லும் போதும் ஒரு ஸ்டார்டம் இருக்கு, ரொமான்ஸ் பண்ணும் போது ஒரு ஸ்டார்டம் இருக்கு. ஒரு ஸ்டாரை வந்து இப்படி கொண்டாடுற ஒரு சினிமா வந்து கேஜிஎஃப் எல்லாம் பாராட்டுற விஷயம். அது கொண்டாட்டம் ஆஃப் அ ஸ்டார். இவரும் அந்த அவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் கொண்டாடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் நம்ம திருப்பி மாஸ்டருக்கு ஏன் வரேன்னா, விஜய் நம்ம சொல்ற ஒரு விஷயம் வந்து அவர் இப்பவும் அவ்வளோ யூத்ஃபுல்லா இருக்காரு பாக்குறதுக்குன்னு. புனித் ராஜ்குமார் நம்ம சொல்லி ஆகணும். மனுஷன் வந்து அப்படியே இருக்காரு. நான் எனக்கு நடசால முன்னாடியும் படம் பார்த்தது சரி, எப்பவுமே மனுஷன் அவ்வளோ யங்கா இருக்காரு. அந்த திடீர்னு பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா ஓகே நம்புறேன், ஏஜ் 40+ பரவாயில்ல நம்புறேன் அப்படின்ற ஒரு மோட்ல தான் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் யுவரத்னா இட் மேக் சென்ஸ் தட் சச் a big hit. அண்ட் தமிழ் மற்ற லாங்குவேஜும் எடுப்பாங்களா அப்படின்னா ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ரீமேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரீமேக் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார் இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் பார்த்து இந்த மாதிரி நான் ஸ்டார் அவங்க எதிர்பார்க்குற நிறைய ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு ஓகே பக்கா டெம்ப்ளேட் இது அப்படியே ஏதோ ஸ்டார் எடுத்துட்டு வந்து யூ கேன் டான்ஸ், யூ கேன் சிங், யூ கேன் ஆக்ட்னா எடுத்து வைங்க. ஃபார்முலாய்க்காக இருந்தாலும் as I always say, cliches exist for a reason, they work. இது வந்து பக்காவா ஒர்க் ஆகுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மியூசிக் ஆஃப் தமன் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு இந்த படத்துல. பிஜிஎம்மும் சரி, பாட்டும் சரி. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் இஃப் நாட் ராங் யுவரத்னா அது வந்து அந்த ஒரு எலும்புக்கூடு அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் தெரியும். அது அவ்வளோ செம்ம மாஸ் மொமெண்ட் அது. ஸோ யா மாஸ் மொமெண்ட்ஸ் நிறைஞ்சு இருக்கிற ஒரு டு யூஸ் கன்னடா சினிமா ஸ்டைல் பவர் ஸ்டார் இருக்கிற பவர் பேக்ட் ஃபிலிம்னா யுவரத்னா. there's no doubt about it. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு மிக்ஸ் பேக்காக தான் இருந்துச்சு. நிறைய ஒரு ஜான்ரா ஃபிலிம்ஸ்
ரொம்ப மேஜராக வந்து நம்ம என்டர்டெய்னர்ஸ்க்கான ஒரு வாரமாக இது இருந்துச்சு. அண்ட் அடுத்த வாரம் வந்து கர்ணன் வருது. ரொம்ப வந்து நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வேந்து பார்க்கக்கூடிய ஒரு கனமான சினிமாவாக அது இருக்கும்ன்ற இப்போ வரைக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு பெருசாக நம்மளுக்கு ரிவீல் பண்ணப்படலை. ஸோ கர்ணன் அண்ட் மற்றும் சில திரைப்படங்களோட திரும்பி நாங்கள் வரோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் தர்ஷன், அவினாஷ் ராமச்சந்திரன், ராம் வெங்கட் ஸ்ரீகர் அண்ட் புவனேஷ் சந்தர். நன்றி, வணக்கம்.